ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பனி குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேப்பச்சினோ எப்படி செய்ய போகிறதுனா. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ சுகர் பவுட்ரு எடுத்துக்கலாம், 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல 2 கப் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ இதை போட்டுட்டு 2 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே இதுக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை நல்லா பிளெண்டரில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிளெண்டர் எடுத்து இதை நல்லா அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ 1 ஸ்பீடில் வச்சு அடிக்கிறவாங்க. ஸோ நல்லா க்ரீமியாக அடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியலாம். அப்படியே கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லாவே இது திக் ஆகிட்டு இருக்கு. 3வது நம்பரில் வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸோ 10 நிமிஷம் நல்லா நீங்கள் அடித்தா மட்டும்தான் இதாட்ட இந்த திக்னஸ் வரும். ஸோ டைமிங் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இது போதும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சீனி போடாமல் தான் இந்த பாலை நான் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், நம்மளோட எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ காய்ச்சின பால் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேப்பச்சினோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு நல்ல கப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேப்பச்சினோ எடுத்துக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சு இதை அப்படியே நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஸோ நல்ல ஒரு கலக்கிக்கோங்க. ஸோ ஓகே காய்ஸ், மிச்சம் இருக்க பாலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கேப்பச்சினோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க போய் அதில் பார்த்து ரெசிபியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.